ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மைமுண்டாவதாக. இந்த பரிசுத்த நல்ல நாளிலும் தேவனை உலகமைக்கிறதற்கு தான் தேவ பிள்ளைகள் பாடி ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய வசனங்களை கேட்கிற நல்ல மகிமையான நாட்களை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நல்ல நாட்களிலும் இந்த வீடியோ வார்த்தை உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க நான் அவரோடு சந்தோஷத்தோடு கூட இந்த நாள் வந்து நிற்கிறேன். நீங்களும் இந்த செய்தியை உங்களுடைய வீடுகளை அமர்ந்து கேட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பதாக நாம் இப்பொழுது நாம் சொல்லிக்க போகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல ஆண்டவர் மகிழ்ச்சி கால வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் நாங்கள் எல்லாரும் ஒருமித்து யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து உடைய வார்த்தை ஞானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நினைவுக்குள்ளாய் குடியிருத்திற்குள்ளாய் இருக்கிற சகல வார்த்தைகளையும் இந்த நாளை மத்தியில் கொடுப்பீராக. ஆண்டவர் சிலுவைக்கு ஆண்டவர் பிடிப்பதாய் அடியை மறைத்து நீங்க வெளிப்பட ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வர ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் யோவான் சுவிசேஷத்தை 2ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளில் நாம் வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். போன வாரத்துல முதல் அதிகாரத்தை நாம் பார்த்து அநேக தேவ பிள்ளைகள் தன்னுடைய வீடுகளில் அந்த வார்த்தை மூலமாக அநேக காரியங்களை அறிந்து கொண்டதை என்னுடைய போன் மூலமாக நேரடியாக அநேகர் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல 2ஆம் அதிகாரத்திலிருந்தும் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதை குறித்து இந்த நாளை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் செய்த முதல் அற்புதங்கள் என்று சொல்லி இந்த 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவரையும் அவருடைய சீஷர்களையும் அவருடைய அம்மாவையும் ஒரு திருமண வீட்டிற்கு அழைத்திருந்தார்கள். அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீஷரோடு கூட இணைந்து அந்த கானாவூர்ல நடந்த திருமணத்திற்கு கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். அந்த திருமணத்திலே அவர் கடந்து போன நிமித்தமாய் ஒரு அற்புதங்கள் நடந்ததை நாம் பார்க்க முடியும். பிரியமான என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், யாரெல்லாம் தன்னை வரவேற்கிறார்களோ தன்னை ஹல்லேலூயா அழைக்கின்றார்களோ அவர் வீடுகளை கடந்து சென்று அவருடைய குறைகளை நீக்க அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமை நிறைந்தவராய் காணப்படுகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வீடுகளிலே இந்த நாட்கள் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வீடுகளுக்குள்ளாக கொண்டு வந்து எப்போது கர்த்தரை துதிக்கிறதான ஒரு நிறைவிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 140 நாள் தடை உத்தரவை தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வீடுகளில் இந்த சமயங்களை இந்த நாட்களை வீணடிக்காதபடி நீங்கள் இந்த காலத்தை இந்த நேரங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்குதுவாய் நீங்கள் பயன்படுத்துவீர்கள். இந்த தடை உத்தரவு நீங்கி நீங்கள் சபைகளுக்குள்ளாய் தேசங்களுக்குள்ளாய் கடந்து போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தொடர்ந்து இந்த நாட்டில நாம் தேவ சபையில நாம் அமர்ந்திருக்கும் போது அந்த கிருபைகள் அந்த பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது அந்த நாட்டில் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு உதவியாய் காணப்படும். இப்பொழுது நாம் வேத வசனத்தினால கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கானா ஊரில் ஆண்டவர் இணைந்தார். அந்த திருமண காரியத்திலே அவர் கடந்து கொண்டார். கடந்து கொண்ட போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அங்கே நடந்த காரியம் என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அங்கே திராட்சரசம் குறைப்பட்டது. அந்த குறைப்பட்ட நேரத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். அதற்கு காரணம் என்ன? அந்த திருமணத்தை நடத்தின அந்த குடும்பத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த திருமணத்திற்கு அழைத்தது நிமித்தமாய் ஒரு அற்புதத்தை அந்த குடும்பத்தார் கண்டு கொண்டார்கள். பிரியமானவருடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அவருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது அந்த காரியங்களை கேட்கிற ஆண்டவர் ஒரு அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நாம் வரவேற்கும் போது அங்கே நடைபெறுகிறான எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுகிறார். அங்கே வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை தந்து உங்களை ஹல்லேலூயா சத்துக்கு முன்பதாக ஹல்லேலூயா எதிராளி முன்பதாக ஒரு சொந்தமகன் முன்பதாக ஆண்டவருடைய தலைகளை நிச்சயமாக உயர்த்தி வைப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவுக்கு நம்முடைய வீட்டில முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்படி முதலிடம் கொடுத்து நம்முடைய வீட்டை
நம்முடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை இந்த நாளில நாம் தொடர்ந்து வேதத்தை ஆராய்ந்து அது மூலமாக அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தவர்கள் யார் என்று நாம் பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கும் போது கப்பர்நகூம் என்கிறதான ஊருக்கு போகிறார். அங்கு போகும்போது அவரை பின்பற்றி அநேக ஜனங்கள் கடந்து வந்தார்கள். அப்படி கடந்து வரும்போது வீட்டிலே போய் அங்கே உட்காரும் போது அநேக ஜனங்கள் கூடி வந்து அவர் போதனை பண்ணின அந்த வார்த்தைகளை அவளோடு கேட்கும்படியாக ஓடி வந்தார்கள். ஏனென்றால் அவரிடத்தில் அற்புதம் நடக்குவோம், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், நல்ல ஆரோக்கியமாக வாழலாம், ஆசீர்வாதத்தோடு வாழலாம் என்று சொல்லி ஜனங்கள் திரளாக கூடி வந்தார்கள். அப்படி கூடி வந்த போது அங்கு நடந்த ஒரு சம்பவம் என்ன? அந்த குடும்பத்தார் ஆண்டவருக்கு என்று தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்த நிமித்தமாய் அந்த குடும்பமானது ஒரு அற்புதத்தின் வீடாக மாறினது. எப்படி என்றால், ஒரு திருமணக்காரனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரும்படியாக அவர் கொண்டு வரும்போது ஜனக்கூட்டம் நிறைவாய் இருந்தது. வீட்டை சுற்றிலும் ஜனங்கள் இருந்தார்கள். வீட்டுக்குள்ளேயும் உள்ளே போக முடியாத அளவுக்கு ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது. அதை பார்த்த அந்த 4 நபர்கள் வீட்டினுடைய மேற்புலையை பிரித்து அவருக்கு அருகிலே அந்த கட்டிலோடு கூட அந்த திருமணக்காரனை இறக்கினார்கள். அந்த இறக்கப்பட்டதான அந்த திருமணக்காரனை ஆண்டவர் அந்த இடத்துல சுகமாக்குவதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்வதற்கு காரணம் என்ன? அந்த 4 நபருடைய விசுவாசத்தை கண்டார். அங்கு கூடி வந்த மக்களுடைய விசுவாசத்தை கண்டபோது ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அந்த திருமணக்காரனை நோக்கி சொன்னாரு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லி ஆண்டவருடைய கையை பிடித்து தூக்கின போது அவர் எழுந்து நடந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வீடுகளில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமானால் நம்முடைய வீடானது நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக காணப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்கும். அது மாத்திரம் நம்முடைய வீட்டுக்குள்ள புறஜாதி ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அவர்கள் சொல்வார்கள், உண்மையிலே இந்த வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக பிரசனத்தை நான் காண்கின்றேன், இங்க ஒரு பிரகாசத்தை நான் காண்கின்றேன், இங்க வந்தால் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது சொல்லி அவர்கள் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவில் உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. தேவ பிரசனத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வாருங்கள். அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் இந்த கப்பர்நகூமில் இருந்த வீட்டை போல உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் மாற்றுவார். இந்த கடைசி காலங்களிலே நாம் நம்முடைய வீடுகளை ஒரு ஜெப வீடாக, ஒரு துதி வீடாக நாம் மாற்றுவோம் என்றால் நிச்சயமா சொல்றேன், அன்றைக்கு திருமணக்காரன் நடந்தது போல உங்கள் வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட வியாதிஸ்தர் கடந்து வந்தாலும் அந்த வியாதிஸ்தருக்கு ஆண்டவர் பரிமாணமான சுகத்தை நிச்சயமாய் தருவார். உங்கள் வீடாக ஒரு பெதஸ்தாவாக மாற்றப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இந்த வார்த்தை கேட்கும் போது தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய வீட்டை ஒரு துதி வீடாக மாற்றுங்க, ஒரு அற்புதத்தின் வீடாக மாற்றுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே கதறி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் தேவ பிரசனத்தை இறக்கி அற்புதங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக, ஒரு மனிதர்கள் கர்த்தர் கிட்டத்தோடைய வீட்டை திறந்து கொடுத்தார்கள். அவர்களை குறித்து நான் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள வசனங்களிலே அங்கு ஒரு ஏரியாவை நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். பெத்தானியா என்கிறதான ஊருக்கு ஆண்டவர் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். அங்கே கடந்து போன போது அற்புதம் என்ன நடந்தது? அங்கே வீட்டில் இருந்ததான ஸ்தோத்திரம் மாத்தாள், மரியாள், லாசரு என்கிறதான நபர்கள் அந்த வீட்டிலே கூட்டியிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த கிராமத்திற்கு கடந்து போய் அந்த வீடுகளுக்கு அடிக்கடி கடந்து போவார். ஏனென்றால் அந்த குடும்பத்தார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு மனோவாஞ்சியாய் இருக்கிறவர்கள். பிரியமானவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனோவாஞ்சியாய் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வீட்டுக்குள்ள இயேசு வருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் கடைசி காலங்களிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்பதிலே மனவாஞ்சியாக இருங்கள். வேத வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள். அல்லது கர்த்தருடைய வசனத்தை வீடுகளில் உட்கார்ந்து பேசுங்கள். இன்றைக்கு இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து அதன் மூலமாக கர்த்தருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தாட்சையும் நீங்கள் உங்களுடைய டைரியில எழுதி வையுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. பிரியமானவருடைய பிள்ளைகளே, மார்த்தாள் மரியாள் இந்த வீடுகளில் ஆண்டவர் அடிக்கடி போனது நிமித்தமாய் அங்கு நடந்த காரியம் என்ன? மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஆண்டவரை சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே நல்ல பங்கு எங்க இருக்கிறது என்று சொன்னாய், தேவ சமூகத்தில் தான். தேவ சமூகம் எங்க இருக்கிறது? உங்கள் வீடுகளிலே இருக்கிறது. உங்கள் வீடுகளிலே நீங்கள் அமர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அங்கே தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. ஆவியானவர் இறங்கி வந்து ஒரு வீடு முழுவதும் தன்னுடைய மகிமையினால் நிரப்புவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதிலே, கர்த்தருடைய வசனத்தை கேட்பதிலே வாஞ்சியுடையவர்களாய் காணப்படுங்கள். அல்லது அப்படி தன்னுடைய வீட்டை அவர்கள் திறந்து கொடுத்து இயேசுவுக்கு முதல்ல கொடுத்தபடினால் அங்கு நடந்த சம்பவம் என்ன என்று நாம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். லாசரு என்கிறவன் மரித்து போனார். அந்த செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்தது. அவர் 4 நாளுக்கு அப்புறமாய் அந்த வீட்டுக்கு கடந்து வந்து அந்த குடும்பத்தாரை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். அந்த குடும்பத்தார் இயேசுவை நேசித்தார்கள். அதனால அந்த வீட்டுக்கு கடந்து போகிறார். கடந்து போய் பார்க்கும்போது அவர் மரித்த சடலமாக கடலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட ஆண்டவர் உடனே அங்கே நாம் போவோம் என்று சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற நல்ல நபர்களை அழைத்து கொண்டு போனார். அங்கு போய் இவர்கள் அழுகிற அழுகையை பார்த்து ஆண்டவரும் அந்த நேரத்தில் அவளோடு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல போன உடனே எல்லா ஜனங்கள் சொன்னார்கள், ஐயா அவன் மரித்து 4 நாளாயிற்று, இப்பொழுது நாம் அந்த கல்லறையுடைய வாசலை திறப்போமானால் நாற்றம் எடுக்குமே என்று சொல்லி. பிரியமானவருடைய பிள்ளைகளே, 4 நாட்கள் என்ன 4000 ஆண்டுகள் ஆனாலும் என் தேவனால் செய்ய முடியாத விஷயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. ஆண்டவராகிய தேவன் அந்த கல்லை புரட்டி போடுங்கள் சொல்லும் போது புரட்டி போட்டார்கள். உடனே ஆண்டவர் லாசருவே நீ எழுந்து வா என்று சொல்லும் போது அவன் மரித்தவன் உயிரோடு கூட எழுதி வந்தார். பிரியமானவருடைய பிள்ளைகளே, மார்த்தாளும் மரியாளும் தன்னுடைய வீடுகளை இயேசுவுக்கு திறந்து கொடுத்தபடினால் அவருடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் நடந்தது? தன்னுடைய சகோதரன் மரித்து போனவனை இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார். பிரியமானவருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வீடுகளை ஆண்டவருக்கு என்று திறந்து கொடுங்கள். உங்களுடைய வீடுகளில் பல சகோதரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்க, கூட்டமாய் கூடி செபிக்க உங்களுடைய வீட்டை நீங்கள் திறந்து கொடுங்கள். அதை பார்க்கிற ஆண்டவர் உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களிலும் கர்த்தர் முன்வைத்து பாருங்கள். நிச்சயமாக மார்த்தாள் மரியாள் தன்னுடைய சகோதரன் மரித்தவனை உயிரோடு எழுப்பினதை தன்னுடைய கண்களாய் கண்டு ஆச்சரியப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அதனால என்னுடைய பிள்ளைகளாகி நீங்களும் இந்த மார்த்தாள் மரியாளை போல ஒரு வீட்டை இயேசுவுக்கு என்று திறந்து கொடுங்கள். ஊழியக்காரர்கள் வரும்படியாய் திறந்து கொடுங்கள். ஊழியர்கள் வந்து செபிக்கும்படியாக உங்களோடு சேர்ந்து வசனங்களை தியானிக்கும்படியாக வியாக்கியானம் செய்யும்படியாக அநேக வேத வசனத்துடைய அந்த மறைப்புகளை கண்டுகொள்ளும்படியாய் ஒரு வீட்டை நீங்கள் திறந்து கொடுங்கள். நாங்கள் எப்போதும் ஒரு வீட்டில் வந்து வேதத்தை விலகி சொல்வதற்கும் ஆராய்ந்து சொல்வதற்கும் புதை பொருட்களை வெளியே கொண்டு வருவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஒரு வீட்டை இயேசுவுக்கு திறந்து கொடுங்கள். ஊழியர்கள் வந்து வசனத்தை போதிப்பதற்கு இடம் கொடுங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு வீட்டு ஒரு ஜெபவீடாய் மாற்றுங்கள். நிச்சயமாய் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். மூன்றாவதாக ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஜெப ஆலய தலைவனாகிய என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தார். அவனை குறித்து மார்க்கு 5ஆம் அதிகாரம் 38 முதல் 43 வரை நாம் பார்க்க முடியும். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவன் இயேசுவிடத்தில் கடந்து வந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையானவள் மரண அவஸ்தைப்படுகிறாள்,
இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ அவள் மேலே கை வைத்து ஜெபித்தாள், என் பிள்ளை சுகமாகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை விரும்பி கேட்டபடினால் அவர் கடந்து போய் கொண்டிருக்கும் போதே ஒரு அற்புதங்கள் நடக்கிறது. 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் மூலத்தை தொட்டு அற்புத சுகத்தை அடைந்தாள் என்று சொல்லி 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க முடியும். அதையெல்லாம் முடித்து அந்த எபிரனுடைய வீட்டிற்கு கடந்து போகிறார். அங்கே போகும்போது எல்லா ஜனங்களும் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் என்று பார்க்கும்போது எபிரனுடைய மகளானவள் அவஸ்தைப்பட்டவள் இறந்து போனாள். எல்லா ஜனங்களும் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட ஆண்டவர் நீங்க எல்லாரும் வெளியே போங்க, அவள் மதிக்கவில்லை, அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். பிரியமான பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டுடைய பார்வை வித்தியாசமான பார்வை. ஆனால் இந்த உலகத்துல மக்களுடைய பார்வை எல்லாம் ஸ்தோத்திரம் மரணம் வந்துவிட்டது, இனி அவ்வளவுதான் என்று சொல்லினா அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டுடைய பார்வையில அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள், அவள் நிச்சயமாக எழுந்திருப்பாள் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தையை சொல்லும் போது அங்கு கூடியிருந்த ஜனங்கள் நகைத்தார்கள் என்று சொல்லுகிறது. அவர்கள் நகைத்து இயேசுவை கூட தெரியாத வார்த்தை பேசியிருப்பார்கள். பிரியமான பிள்ளைகளே, அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அந்த பிள்ளையை பார்த்து ஆண்டவர் கையை பிடித்து தடித்தாகுவி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமா? பிரியமான பிள்ளைகளே, அந்த பிள்ளையுடைய கையை பிடித்து இனி எழுந்திரு என்று சொல்லி கர்த்தர் அந்த பிள்ளையை தொட்டு தூக்கின போது அவளுக்குள்ள ஜீவன் வந்தது. பிரியமான பிள்ளைகளே, இந்த தன்னுடைய வீட்டை இயேசு கிறிஸ்து வருவதற்கென்றே திறந்து கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவை வருந்தி அழைத்துக் கொண்டான். அதே போல இயேசுவை யாரெல்லாம் வருந்தி அழைக்கிறார்களோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவருடைய வீடானது அற்புதத்தின் வீடாய் மாறும். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆச்சரியப்பட்டு ஜனங்கள் பிரமிப்பார்கள் என்று சொல்லுகிறது. பிரமிக்கக்கூடிய ஒரு அதிசயமுடைய வாழ்க்கை நடக்க வேண்டுமானால் ஒரு வீட்டுக்குள்ள ஆவியானவர் இறங்கி வாசம் பண்ண இடம் கொடுக்க வேண்டும். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடுதல் பாடலும் இங்குதான் என்று சொல்லி பக்தர்கள் அருமையாய் பாடியிருக்கிறார்கள். அப்பா வரும்போது ஒரு வீட்டில் சந்தோஷம் உண்டாகும், மன மகிழ்ச்சி உண்டாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் தன்னுடைய வீட்டை இயேசுவுக்கு என்று திறந்து கொடுத்ததுனால அவள் கண்ட ஒரு அற்புதம் என்னவென்றால், மரித்து போன 12 வயதுடையதான அந்த பிள்ளையானவள் உயிரோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வீடுகளில் அற்புதம் செய்ய, இந்த கொரோனா வைரஸ் காலங்களில் உங்களுடைய குடும்பத்தை நீடி அடைக்க, உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் செய்ய அவர் ஆவலோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வீட்டில் நிச்சயமாய் தெய்வ பாதுகாப்பு இருக்கும். உங்களுடைய குடும்பங்கள் தேவனுடைய சுகத்தினால் நிரம்பி இருக்கும் என்பதனை சந்தேகமில்லை. இதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும் போது ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பாருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வீட்டுகளிலும் பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் மெய்யான தேவன் என்பதை அவர்களும் அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்து ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அங்கே காண ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைப்பட்டது. அங்கே யூதர்கள் தன்னுடைய வழக்கத்தின்படி அவர்கள் என்ன செய்வார்கள், தன்னுடைய வீடுகளில் திருமண காரியமோ இல்லை நல்ல விசேஷமான நாட்கள் நடத்தும் போது எல்லாருக்கும் திராட்சரசம் பரிமாறப்படும். நம்முடைய காலத்துல இந்திய தேசத்துல விசேஷமாய் நம்முடைய தமிழ்நாட்டுல நம்ம என்ன செய்வோம், வீடுகளில் திருமணம் நடந்தால் பாயாசம் இல்லைந்தால் விதமான ஆகாரங்களை செய்து ஜனங்களை பிரியப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்துவது வழக்கம். ஆனால் யூதருடைய முறைமைப்படி எல்லாம் அந்த சாப்பாடு முறைமைகள் எல்லாம் முடிந்து போகும்போது திராட்சரசம் பரிமாறப்பட வேண்டும். திராட்சரசம் இல்லை என்றால் அந்த குடும்பத்தை வருகிற ஜனங்கள் சபித்து விட்டுதான் போவார்கள். ஆனால் இந்த இடத்துல குறைப்பட்ட உடனே அந்த குடும்பத்தார் கலங்கினார்கள், அதற்கு மிகுந்த வேதனை பெற்றார்கள். ஆனாலும் அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம் என்றால், எல்லாம் தீர்ந்து விட்டது. கடைசி நிமிடத்துல ஒரு சில ஜனங்கள் அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு முடித்தோம், அவங்களுக்கு என்ன செய்யணும், திராட்சரசம் பரிமாறப்பட வேண்டும்.
அந்த பரிமாறப்படுகிறதான அந்த திராட்சரசம் பானையில ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்த திராட்சரசம் காலியாகி விட்டது. உடனடியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். என்ன அற்புதம்? ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த இடத்துல எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார். அந்த குடும்பத்தாருடைய வாழ்க்கை இருந்ததான எல்லா பயங்கள் நீங்கினது. அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை இருந்ததான எல்லா மரண பயங்கள், ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுதோ, திராட்சரசம் குறைப்பட்டு விட்டதை, நம்முடைய குடும்பத்தாரை வருகின்ற ஜனங்கள் என்ன சொல்லி கேவலப்படுத்துவார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்ததான அந்த மக்களுடைய கணக்குகளை கர்த்தர் அறிந்து அந்த ஒரு அற்புதம் செய்து அந்த மக்களை ஆஸ்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் நடக்கிறதான என்ன பங்கனா இருந்தாலும் முதலாவதாக ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். அல்லது ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு ஆண்டவருடைய பங்கன் நடத்தலாமா நடத்த வேண்டாமா, ஆண்டவரை நடத்துவதற்கு இடத்தில் பணம் இல்லையே, இந்த காரியத்தை நீங்க தான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து ஆரம்பிக்கும் போது அதை எந்த ஒரு காரியமானாலும் அதை கர்த்தர் சக்சஸ் ஆகி மாற்றி கொடுப்பார். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய வீடுகளிலே கர்த்தருக்கு இடம் கொடுங்கள், முதலிடம் கொடுங்கள். உங்களுடைய பிசினஸ் இருந்தாலும், உங்களுடைய வீட்டில் நடக்கிற பங்கனா இருந்தாலும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், திருமண காரியமா இருந்தாலும், வீடு கட்டுகிற காரியமா இருந்தாலும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஜெபித்து தொடங்குங்கள். ஜெபிக்கிற காரியம் ஜெயமாய் முடியும். இந்த 144 தடை காலங்களிலே அதிகமாய் தேவ சமூகத்தை காத்திருங்கள். கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி காத்துக் கொள்ளுங்கள். மணவாளனாகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதற்கு பரிசுத்த மணவாட்டியாக சபையை அவர் எடுத்துக் கொள்ளும்படியாக கடந்து வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே இந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் மூலமாய் 4 காரியங்களை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு குடும்பம் கப்பர்நகூம் என்பதான ஒரு குடும்பம். இரண்டாவதாக பெத்தானியா கிராமத்தில் இருந்ததான ஒரு குடும்பம். மூன்றாவதாக ஹல்லேலூயா ஜெப ஆலய தலைவனாகிய எவரு வீட்டினுடைய குடும்பத்தாரை நாம் கண்டோம். அடுத்ததாக கானானில் நடந்த சம்பவம். இந்த 4 காரியங்களை நாம் பார்க்கும்போது அந்த குடும்பங்களில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. அந்த 4 காரியங்களை நாம் பார்க்கும்போது அந்த 4 குடும்பத்தாரும் அல்லது இயேசுவை முன்வைத்தார்கள், இந்த நாட்டியம் பெற்றார்கள். அதனால இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவை செய்து முடித்த உடனே இந்த தேவ சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வீட்டை ஆண்டுடைய ஆளுகளை கொண்டு வர ஒப்பு கொடுத்து செவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கண்களை மூடி இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடினாலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி அல்லது நம்முடைய வீட்டை தேவனுடைய ஆளுகளை கொண்டு வர நாம் ஜெபத்தை எடுப்போமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆண்டவர் பகல் வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் இந்த தடைவுத்தரும் காலங்களிலும் தொடர்ந்து உடைய சமூகத்தில் ஆண்டவர் பாடல் பாடி ஆராதனை செய்ய, ஆண்டவரின் ஜெபங்களை ஏறெடுக்க, ஆண்டவர் செய்திகளை கேட்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்டதாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நியூ லைஃப் கிருஷ்ண சபைக்கான தேவ பிள்ளைகள் யாவருக்கான ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவர் உங்களுக்கு முதலிடம் கொடுக்கிற மக்களாக ஆண்டவர் இந்த சூழ்நிலையில உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை நிரப்புவதாக தம்முடைய வீடுகளை ஆண்டு ஜெபிப்பதற்கும் வேத வசனங்களை தியானிப்பதற்கும் தம்முடைய வீடுகளை திறந்து கொடுத்து ஆண்டவரே இந்த நாட்களில் அவர்கள் எப்படி அதிசயங்கள் அற்புதங்களை கண்டார்களோ, ஆச்சரியமான காரியங்களை கண்டார்களோ, அதே போல அந்த விசுவாச மக்கள் எல்லாரும் இந்த செய்தி மூலமாய் அதிசயங்கள் அற்புதங்களை கண்டுகொண்டு ஆண்டவரே இந்த 140 நாள் தடைவுத்தரும் காலங்களில் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் தாக்காதபடி இப்படி பிள்ளைகளை வேண்டியெடுத்து இதுவரை பாதுகாத்தது போல நீங்கள் தொடர்ந்து இந்த பாதுகாத்து அந்த தேவைகளை சந்தித்து குறைகளை நிறைவாக்கி அற்புதமாய் நடத்துவதை ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தருடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இது செய்தி மூலமாய் உடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென்.